சரோஜாமா, எப்பா என்னம்மா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? அங்கிள், நீ பேசாதப்பா. இந்நேரத்துக்கு எங்க வீட்டுல உனக்கு என்ன வேலை? சுஜிப்பா, என்னாச்சு? தம்பி, நீங்க எப்படி வந்தீங்க? எப்போ வந்தீங்க? அன்னபூர்ணி, சரோஜா கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. ஏனே, இப்போ எதுக்குனே இந்த பையன் இங்க வந்திருக்கான்? மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணலாம்னு வந்திருக்கானோ? ஆமாமா, பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கான். அவனை நான் பாத்துக்கிறியே, நீங்க எல்லாரும் உள்ள போங்க. வேணானே, என் மகன்கிட்ட சொல்லி இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் சொல்லுங்க. கேஸ் போட்டு இவனெல்லாம் உள்ள தள்ளணும். யாருக்கும் தெரியாம நம்ம வீட்டு மாடியில ராத்திரியில வந்து நிக்கான். எப்படி வந்தாவே? அதோ பைப் பிடிச்சி ஏறி தான் வந்தேன். தம்பி, நீ பேசுறது ஒன்னும் சரியில்லை. நீ எதுக்கு இப்படி என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கலான்னு பாக்கா? உனக்கு தான் நிச்சயம் முடிச்சிட்டல. எதுக்கு இப்ப என் பிள்ளை கிட்ட வந்து பேசிட்டு நிக்கா? பாக்குறவையெல்லாம் என்ன நினைப்பாவ? அங்கிள், நான் தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்ல, நானும் உங்க பொண்ணும் விரும்புறோம். என்னது? விரும்புறீங்களா? என்னே, இது என்ன சொல்றா? தங்கச்சி, நீ என் பிள்ளைய சந்தேகப்படுறியோ? இல்லனே, அவன் எதுக்கு அப்படி சொல்லியா? அவ ஏதோ குழப்பத்துல சொல்லிட்டு தெரியா. இப்போ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு, இல்ல உங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லிவிடுவேன். சொல்லுங்க அங்கிள், அவருக்கும் தெரியட்டும், எல்லாருக்குமே தெரியட்டும் அங்கிள். சரி தம்பி, நீங்க பண்றது ஒண்ணும் சரியில்லை தம்பி. இப்படி ராத்திரி நேரத்துல பைப் பிடிச்சி மேல ஏறி வந்து ஜெடியில பார்க்கவே இல்லை, என்ன நினைப்பவே? என் பிள்ளை பேர் கெட்டு போயிரும் தம்பி. நாங்க எங்க பிள்ளை அப்படி வளர்த்து வைக்கல. நீங்க பெரிய இடத்து பிள்ளை, உங்க வேலை பாருங்க தம்பி. என் மகளை என் நாத்தனார் மகனுக்கு தான் கட்டி கொடுக்க போறோம். பேசிட்டு எல்லாம் முடிச்சு கல்யாணமே நடக்க போகுது. இந்த மாதிரி என் பிள்ளை கூட்டு வச்சு ராத்திரி நேரத்துல பேசிட்டு எல்லாம் பார்க்கவே என்ன நினைப்பா? இவன் என்ன நினைப்பா? என் பிள்ளை வாழ்க்கையை கெட்டுறாங்க தம்பி. தயவு செஞ்சு இறங்கி போங்க. இங்க பாருங்க ஆண்டி, சரோ கேளுங்க, உண்மையை சொல்வா. என் பிள்ளைய எப்படி கேட்கணும் என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க இருந்து முதல்ல இறங்கி போ. எப்பா சரோஜா, நீ வீட்டுக்குள்ள போமா. எப்பா ஏனே, எதுக்கு உன் மாமா அழுதுட்டு இருக்கா? அப்ப இவளுக்கு இவன் மேல ஆசை இருக்கா? ஆமாங்க, அவ கண்ணீர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியல. சரோ, நீ அழாத, இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. சூர்யா, நீங்க இருந்து போ சூர்யா. நீ ஏன் பயப்படுற சரோ? உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத. ஆமா, இவர் தான் இருப்பாரு. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தவே எல்லாம் இந்த ஆளியாவது பேருவாவ. சரோஜாமா, நீ பாத்துட்டு இருக்கிறது வெறும் காணல் நீர் தாமா. இத பார்த்து ஏமாந்துடாத. தாகத்துக்கு ஒரு நாளும் உதவாதுமா. நீ வீட்டுக்குள்ள போ. அவனை 4 சாத்து சாத்துனாதான் வெளியே போவான்னு நினைக்கேன். எப்போ வேண்டாப்பா, சூர்யாவை அடிக்காதீங்க. என்ன என்ன நடக்குதுங்க? உன் மாமா அவனை அடிக்காதீங்கன்னு பறிஞ்சிட்டு வரா. அப்படினா இவளுக்கு இஷ்டம் இருக்கு. நீ தான் நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கா. முனியம்மா, அப்படிலாம் பேசாத முனியம்மா. என் மகளுக்கு அப்படி எந்த இஷ்டமும் கிடையாது. சின்ன பிள்ளையில இருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். அந்த பழக்கத்துல தான் அம்மா பேசியிருக்கா. வேற எதுவும் இல்ல முனியம்மா. ஆண்டி, ஏன் போய் சொல்றீங்க? நான் வெறும் ஃப்ரெண்டா மட்டும் இருந்தா இந்த நைட்ல மொட்டை மாடியில வந்து நிக்க மாட்டேன் ஆண்டி. நானும் சரவும் மனசார விரும்புறோம். ஏய், எப்பா, சூர்யா மேல கோபப்படாதீங்கப்பா. சூர்யா, நீங்க இருந்து போ. சரோ, இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ பயந்துட்டு இருக்க போற? நம்மளோட விருப்பத்தை இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இவங்களெல்லாம் தூக்கி போட்டு வா, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஆமா, இவர் பார்த்து பாரு. எங்க விட்டுட்டு போவான்னு எனக்கு தெரியாது பாரு. சரோஜாமா, என்னப்பா? உன்னை வீட்டுக்குள்ள போனேன். சஜமா, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கவா? ஆண்டி, சரோவை எதுவும் சொல்லாதீங்க. நான் கூப்பிட்டதுனால தான் அவ மாடிக்கு வந்தா. சரி தம்பி, மரியாதை இங்க இருந்து பேருங்க தம்பி. நீங்க எங்க ஓனர் மகங்கனால தான் நான் எதுவும் சொல்லாம இருக்கேன். வேற யாராவது இருந்தா இப்ப நடந்துக்கிறது வேற இருக்கும். மரியாதை இறங்கி பேருங்க தம்பி. சஜமா, வா உள்ள போவா. என்னனே இதெல்லாம்? ஓ மாளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லன்னு சொன்னா? இப்ப பாக்குறதுக்கு சரியா தெரியலையே. ஓ மாளுக்கு இஷ்டம் இருக்க மாதிரி தான் தெரியுது. என்னனே இதெல்லாம்? சரோஜா பிள்ளைய ஏமாத்தி வச்சிருக்காமா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஏல, இறங்கு. இதுக்கு மேல எங்க வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்க, நல்லா இருக்காது. இப்பவே உங்க அப்பாவுக்கு போன போட்டு கூப்பிடட்டுமா, இல்ல இறங்கி போறியா? நான் போறேன் அங்கிள், ஆனா சரோ எதுவும் சொல்லாதீங்க. சரோ ரொம்ப பாவம். அவ உங்க மேலெல்லாம் அன்பும் மரியாதையும் வச்சிருக்கா. அதனாலதான் என் கூட வந்துருன்னு கூப்பிட்டும் கூட அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவ மனசுல இருக்க விருப்பத்தை புரிஞ்சுக்கோங்க அங்கிள். அவளை இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க, நான் வரேன். இந்த பையன் சரியில்லை, திமிர எடுத்துதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஏனே, உன் மாவளும் சேர்ந்து தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அவன் தான் தெளிவா சொல்லிட்டு போறானே. 2 பேரும் காதலிக்கிறது உண்மைதானே? அப்போ அந்த மண்டபத்துல நடந்தது எல்லாம் உண்மைதான். அவன் உன் மாவளை கூட்டிட்டானா? அவ தான் இன்னும் போகாம இருக்காளா? தங்கச்சி, என் பிள்ளை போகாம இருக்குன்னா என்ன அர்த்தம்?
இவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? என் பிள்ளை நான் சொல்றதுதான் கேப்பா. இவன் எதையோ பேசி அந்த பிள்ளைய ஏமாத்தி வச்சிருக்கான். அதனாலதான் அவன் இப்படி நடந்துக்கிட்டியா? அவளுக்கு இவன் மேல எந்த ஆசையும் கிடையாதுமா. இந்த பையன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருமா, அப்படி ஆசை இருந்ததா அவன் கூப்பிட்டுருக்கும் போதே அவன் போயிருப்பால. ஏன் போல என் பிள்ளை நான் சொல்றதான் கேப்பா. இப்படி எவனோ ஒருத்தன் கூப்பிட்டாலாம் பின்னாடி போக மாட்டா. நான் சொல்றவனுக்கு தான் அவன் கழுத்தை நீட்டுவாமா. நான் சொல்றத நம்பு. உன் மகனுக்கும் என் பிள்ளைக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைக்கேன். வர முகூர்த்தத்திலேயே 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும். வர மாட்டாமா, நான் பாத்துக்கிட்டேன். வந்தா இனி முழுசா வீடு போய் சேர மாட்டான். நீ அண்ணனை நம்பு. குருவம்மா, என்ன செய்ய? ஏன் வேலை அப்படி? புட்ட பிள்ளைய கட்டி கொடுக்கணும். அதுக்கு நான் உழைச்சாதானே முடியும். வேலை பாசி அப்படி இருக்குது. கவலைப்படாத குருவம்மா, சீக்கிரம் பிள்ளை கல்யாணத்துக்கு நகையை சேர்ப்போம். போ சொல்ல வேண்டியதானே? குருவம்மா, யாருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்றா? ஐயோ, நம்ம பிள்ளை மூட்டு உயரம் இருக்கா? ஓ தம்பி நோட்டு உயரம் தான் இருக்கான். 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இப்படி எல்லாம் ஒரு அம்மாவா பேசுவியா? வந்து பல நாளா இங்கேயே தங்கி கிடக்கானே, அவன் என்னத்தை சம்பாதிக்கான்? அவன் எந்த காலத்திலயும் நம்ம பிள்ளைக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அவனை ஊருக்கு போக சொல்லு. நான் நம்ம பிள்ளைக்கு வேற மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்ல வரேன். இங்க பாரு குருவமா, கரை ஏத்துறதெல்லாம் நான் பாத்துக்கிடியே. நீ அதை நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம பிள்ளைக்கு அழகான வளர்த்தியான சூப்பரான மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். உன் தம்பிக்கு வேற ஏதாவது பொண்ணு இருந்தா பாரு. இங்க பாரு குருவமா, இது சரி வராது. நான் சொன்ன அப்படியான்னு கேளு. பிள்ளைய பத்தின கவலைய நீ விட்டுரு. மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். நான் எதுக்கு கொண்டு வரணும்? அதான் மாப்பிள்ள பாத்துட்டாவல்ல. தங்கராசு அண்ணனே போன வாரம் பார்த்தேன். அவர் எல்லாத்தையும் சொன்னாரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். குருவம்மா, நீ சொன்னா கேட்க மாட்டா. உன் இஷ்டம் போல என்ன வேணாலும் பண்ணு. இப்போ வேண்டாம், நான் பிறகு பேசி. அனு, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாமா? எதுவும் வேண்டாம். நீ இப்ப எதுக்கு எதையும் பறி கொடுத்த மாதிரியே இருக்கா? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனசு மாதிரி இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல தானமா இருந்தா? கல்யாணம் முடிஞ்சு அப்படி எத்தனை மாசம் நீ அந்த வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துட்டா? அதுக்குள்ள பண்ண
அடிச்ச மாதிரி 3 வாட்டி துரத்தி விட்டாவ. அந்த வீட்டையே நீ நினைச்சிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்குமா? அனுமா, அம்மா சொல்றது கேளுமா. அந்த பையன் உனக்கு வேண்டாம். அப்பா டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காவ. டைவர்ஸா? ஆமாம்மா, அப்பா டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாவ. வக்கீல பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவம்மா. இந்த பையனும் உனக்கு வேண்டாம், அந்த குடும்பமும் உனக்கு வேண்டாம். உன்னை ஒரு நாளாவது அவன் நல்லா வச்சுக்கிட்டு இருந்தானா சொல்லு. நீ சந்தோஷமா நிம்மதியா அந்த வீட்டில் ஒரு நாளாவது வாழ்ந்திருப்பான்னு சொல்லு. அம்மா, அத்தை மாமா ரொம்ப நல்லவங்கம்மா. அவரும் நல்லவர் தாம்மா. நல்லவன் பொண்டாட்டி இப்படிதான் அடிச்சு அடிச்சு துரத்துவானோ? 2 வாட்டி இதோட துரத்திட்டான். இனி மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனா அவன் துரத்தி துரத்தி விடுவான். நாங்க தேடி தேடி ஒரு ஒரு இடமா அலையணும்னு சொல்ல வரியோ? இதுக்கு மேலலாம் எங்களால இதை பார்த்து சும்மா இருக்க முடியாதுமா. அவனை டைவர்ஸ் பண்ணிரு. அப்பா கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னா போட்டு கொடு. அதுக்கு பிறகு நம்ம நிம்மதியா இருக்கலாம். இதுக்கு மேல தினம் தினம் உன்னைய நினைச்சு நினைச்சு நாங்க கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது. அம்மா சொல்றத கேளு அனுமா. அந்த பையன் உனக்கு வேண்டாம். வேற ஒரு நல்ல பையனா பாக்குற அப்பாவும் நானும். வீட்டோட இருக்க மாதிரி மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கட்டி வைக்கம்மா. அந்த பையன் உனக்கு வேண்டாம்மா. அவனை இதுக்கு மேல நீ நினைக்காத, மறந்துரு. அம்மா, அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாம்மா அப்படிலாம் நடந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ அவருக்கு உண்மைலாம் தெரிஞ்சிருச்சுல, இனி அப்படி நடந்துக்கிட மாட்டாருமா. அவனுக்கு எந்த உண்மை தெரிஞ்சாலும் அப்படிதான் இருப்பான். அவனும் சரியில்லை, அந்த குடும்பமும் சரியில்லை. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பையன் தான் அவனுக்கு உன்னை கட்டி வச்சோம். ஆனா அவன் இப்படி இருப்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நாங்க சொல்றது இனி நீ கேளு அனு. இதுக்கு மேல நீயே ஒரு முடிவு எடுத்துட்டு ஓடாத. டைவர்ஸ் தான் இதுக்கு ஒரே முடிவு. பஸ் இன்னைக்கு பார்த்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படி இப்போ காலேஜுக்கு போறது? இன்னைக்கு வேற நான் பார்த்து தனியா வந்திருக்கேனே. பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். வீட்டில் இருந்தாதான் எல்லார் முகத்தையும் பார்த்து கஷ்டமா இருக்குன்னு காலேஜுக்கு கிளம்பி வந்தேன். இப்போ பாதி தூரம் வந்துட்டு பஸ் பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்கேன். காலேஜுக்கு போறதா இல்லை இப்படியே வீட்டுக்கு போயிடலாமா? என்ன பண்றது? சரி, வேற பஸ் வருதான்னு போய் பார்க்கலாம். வர வர என் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் என் வாழ்க்கையை வாழ முடியல. யாரோ யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. போதாத குறைக்கு குழப்பி விடுறாங்க. அத்தை இவ்வளோ மோசமா நடந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என் வாழ்க்கையில என்னைய வச்சே விளையாடி இருக்காங்க. நானும் முட்டாள் மாதிரியே இத்தனை நாளா எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்திருக்கேன். பாவம், அந்த அணு பொண்ணை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஒரு நாள் கூட அந்த பொண்ணை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. பாவம், மனசு ஒடிஞ்சுதான் போயிருக்காங்க. இனி நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்னே தெரியல. அவங்க டேடி மம்மி எப்படி தான் நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. ஸோ எல்லாத்துக்கும் அந்த அத்தை தான் காரணம். நானும் முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்திருக்கேன். இப்போ நான் என்னதான் பண்றது? எதுக்காக இப்போ அவங்க மம்மி டேடி கூட்டிட்டு போனாங்க? சரி, நடந்த பிரச்சனையெல்லாம் நடந்து போச்சுன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே. நான் அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்ட இந்த நேரத்தில் கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் என்ன இதுக்கு வேற ஃபைட் பண்ணணும்? என் வாழ்க்கை முழுக்க இப்படி போராட்டம் தானா? மம்மி டேடி என்னைய ஒரு பையனா கூட பார்க்க மாட்டுறாங்க. எனக்கு உதவி கூட செய்யவும் மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் செய்யட்டும்? இந்த பொண்ணு என்ன இங்கே நடந்து போயிட்டு இருக்கா? ஓ, காலேஜுக்கு போறாளோ? இப்போ காலேஜ் இங்கே இல்லையே. எதுவும் ப்ராப்ளமா என்னன்னு கேட்போம். சத்யா, அம்மா, இங்க என்ன நடந்து போயிட்டு இருக்க? மாமா, நான் வந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிருச்சு. அதான் பஸ் ஸ்டாப்க்கு நடந்து போயிட்டு இருக்கேன். எங்க காலேஜுக்கா? காலேஜுக்கு தான் போறதுக்கு வந்தேன் மாமா. டைம் ஆயிருச்சு. இப்போ காலேஜுக்கு போறதா வீட்டுக்கு போறதான்னு தெரியல. பஸ் வேற எப்போ வரும்னு தெரியல. அப்படியா? வந்து என் கார்ல ஏறு, நானே கூட்டிட்டு போய் விடுறேன். நீங்களா? நான் தான். வா, வந்து என் கார்ல ஏறு. சரி மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பரவாயில்ல. சாரி மாமா. ஏன், எதுக்கு சாரி? இல்ல, எங்க அம்மா செஞ்சதுக்கு தான் சாரி கேக்குறேன். சத்யா, உனக்கு அப்படின்னா இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? தெரியும் மாமா. என்ன தெரியுமா? தெரியும். நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை? மாமா, அது வந்து சொல்லு.